வணக்கம் குழந்தைகளே, வெல்கம் டு KLBiology NEET. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வைரஸஸ், வைராய்ட்ஸ், ப்ரையான்ஸ் அண்ட் லைக்கன்ஸ். இவங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். In the 5 kingdom classification of Whittaker, there is no mention of lichens and some acellular organisms like virus, viroids and prions. So விட்டாக்கர் வந்து 5 கிங்டம் கிளாசிபிகேஷன் வகைப்படுத்தினாரா இல்லையா? அதுல அவர் வகைப்படுத்தாத சில ஆர்கானிசம் என்னெல்லாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வைரஸ், வைராய்ட்ஸ் அண்ட் ப்ரையான்ஸ் இதெல்லாம் வந்து செல் அல்லாத உயிரினங்கள் அப்படின்னு சொல்றாரு, ஏ செல்லுலார் ஆர்கானிசம். அதே மாதிரி லைக்கன்ஸையும் அவர் வந்து சொல்லாம விட்டிருக்காரு. தீஸ் ஆர் பிரீஃப்லி இன்ட்ரடியூஸ்ட் ஹியர். சோ அவங்கள பத்தி தான் நம்ம இந்த வரப்போகிற பேராகிராஃப்ல பத்தியில விவாதிக்க இருக்கிறோம். All of us who have suffered the ill effects of common cold or flu known what effects virus can have on us. So எல்லாருமே ஒரு முறையோ அல்லது பல முறையோ சாதாரணமா சளி பிடித்து நம்ம வந்து பாதிக்கப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சோ அந்த பாதிப்பு எதனால வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வைரஸ்னாலதான் நமக்கு அந்த சளி பிடித்தல் அப்படின்ற ஒரு கண்டிஷன் நடக்கிறது. Even if we do not associate it with our condition, virus did not find a place in classification since they are not considered truly living if we understand living as those organisms that have a cell structure. So நம்ம வந்து ஏன் அதுக்கு வந்து இந்த கிளாசிபிகேஷன்ல வகைப்படுத்துதல்ல ஒரு குறிப்பிட்ட இடம் கொடுக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுமே வைரஸ்களுக்கு உயிர் இருக்கிறதா இல்லையான்றதே வந்து ஒரு விவாத பொருளாவே இருக்கிறது. So did not find a classification since they are not considered truly living. அவங்களுக்கு உயிர் இருக்கான்றதே இன்னும் கன்சிடர் பண்ணல. If we understand living as those organisms that have a cell structure, அவங்களுக்கு சிறந்த செல் அமைப்பு இருந்தாதான் அவங்க உயிரினங்கள் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அவங்களுக்கு உயிர் இல்லை அப்படின்னு இந்த வரிகள் விளக்கம் அளிக்கிறது. The viruses are non-cellular organisms that are characterized by having an inert crystalline structure outside the living cell. So வைரஸ்களை நம்ம என்ன சொல்றோம்? நான் செல்லுலார் ஆர்கானிசம்னு விவாதிக்கலாம். ஏன் அப்படி விவாதிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து ஒட்டுண்ணியா இல்லாத சமயத்தில், அதாவது வெளிப்புறமா இருக்கும்போது அவங்க வந்து ஒரு கிறிஸ்டல் மாதிரி, கற்கள் மாதிரியான அமைப்புல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னர்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல் அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம். Once they infect a cell, they take over machinery of the host cell to replicate themselves, killing the host. Would you call viruses living or non-living? அவங்க வந்து ஒரு உயிரின செல்லுல வந்து ஒட்டுண்ணியாக வாழும்போது அவங்க என்ன பண்றாங்க? அவங்களோட செல்லுல இருக்கக்கூடிய நியூக்ளிக் ஆசிட வந்து கண்ட்ரோல்ல கொண்டு வந்து இவங்களோட வைரல் புரோட்டீனையும் வைரல் அமைப்புகளையும் உருவாக்கி அவங்களோட செல்ல அழிச்சு வெளியே வராங்க. திரும்பி இதே மாதிரியான ரிப்ளிகேஷன் நடக்கிறது. அப்படின்னும் போது அவங்க வந்து உயிருள்ளவையா உயிரற்றவையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க. சோ வைரஸ்கள் எப்போ உயிருள்ளவையா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க மற்ற உயிரினங்கள்ல ஒட்டுண்ணியா இருக்கும் பொழுது மட்டுமே உயிருள்ளவையா கருதப்படுகிறார்கள். அவங்க மற்ற செல்கள்ல இல்லாத போது அவங்க வெறும் கிறிஸ்டல் அமைப்புல இருக்கிறதுனால உயிரற்றவையா கன்சிடர் பண்ணப்படுகிறார்கள் என்பது இங்க புரியுது இல்லைங்களா குழந்தைகளே? வைரஸ் மீன்ஸ் மீனம் ஆர் பாய்சன் ஃப்ளூயிட். விஷம், விஷம் விஷம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வைரஸும் என்னது? விஷம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல வந்து நமக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்களோட பெயர் வருது. இதை வைத்து நமக்கு கேள்விகள் கேட்கப்படலாம். அதனால நம்ம இங்க கவனமா படிச்சுக்கணும் குழந்தைகளே. டிம்ரித்தி ஐவனாஸ்கி in 1892 recognized certain microbe as casual organism of the mosaic disease of tobacco. சோ ஐவனாஸ்கி அப்படின்றவர் தான் முதல்ல டொபாக்கோ தாவரங்கள், அதாவது புகையிலை தாவரங்கள்ல இருந்து அந்த டொபாக்கோ மொசாக் வைரஸ்ன்றத முதல்ல கண்டுபிடிச்சார். இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு குழந்தைகளே. அது என்ன சொல்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப அந்த காலத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், புகையிலை தாவரங்கள் வந்து பண தாவரங்கள் சொல்லலாம்.
கேஷ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ இது வந்து நிறைய பாதிக்கப்பட்டு உள்ளாச்சு அந்த இலைகள் எல்லாம். அப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல விவசாயம் பண்றவங்களுக்கு. அப்படி இது வந்து அரசாங்க பார்வைக்கு வந்து ஆராய்ச்சியாளர்கள் பார்வைக்கு வரும் பொழுது இது வந்து பாக்டீரியாக்களை விட ரொம்ப சின்னதா இருந்தது. பாக்டீரியாக்கள் ஃபில்டரை விட இது வந்து சின்னதா இருந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுதான் இந்த டொபாக்கோ மொசாக் வைரஸ். அதை கண்டுபிடிச்சவர் தான் இந்த ஐவனாஸ்கி. These are found to be smaller than bacteria. இவை பாக்டீரியாக்களை விட சிறியதான வடிவத்தில் உள்ளது. Because they pass through bacteria proof filter. ஏன்னா இவங்க வந்து பாக்டீரியா ஃபில்டரையும் கடந்து செல்பவர்களா இருந்தாங்க. புரியறதா குழந்தைகளே? சோ ஐவனாஸ்கின்றவர் தான் முதல்ல வைரஸ்களை கண்டுபிடிக்கிறாரு. என்ன வைரஸ் பாத்தீங்கன்னா டொபாக்கோ மொசாக் வைரஸ். இது ரொம்ப சிறியதா இருந்தது, பாக்டீரியாக்களை விட சிறியது அப்படின்னு சொல்றோம். M.W. Bejernik demonstrated that the extract of the infected plants of tobacco could cause infection in healthy plants and named the new pathogen virus and called the fluid as Contagium vivium fluidium. So பெஜர்னிக் என்றவர் அடுத்த சயின்டிஸ்ட், அடுத்த விஞ்ஞானி, அறிவியல் ஆய்வாளர் அப்படின்னு எடுத்துக்கலாம். It could cause infection in healthy plant and name the new pathogen. அவர் இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. வைரஸ்க்கு என்ன சொல்றாரு? Contagium vivium fluidium. Contagium அப்படின்னா நம்ம வந்து என்ன சொல்லுவோம்? இன்ஃபெக்ஷியஸ் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபெக்ஷியஸ்னா பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய அப்படின்னு எடுத்துக்கலாம். விவியம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், விஷம். ஃப்ளூயிடியம் என்பது நீர் மாதிரியான லிக்விட் கண்டிஷன்ல இருக்கக்கூடியது இல்லையா? சோ கான்டேஜியம் விவியம் ஃப்ளூயிடியம் கம்யூனிகபிள் பாய்சனஸ் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா குழந்தைகளே? சோ இது வந்து நமக்கு யார் சொல்றாரு? பெஜர்னிக் சொல்றாரு. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இவர் வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சத இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வந்து ஒரு திரவ நிலையில இருக்குது. இது வந்து மற்ற உயிரினங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும், அதாவது தொடர்பு கொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. விஷத்தன்மை வாய்ந்ததுன்னு சொல்றாரு. சரியா? அடுத்தது WM Stanley 1935 showed that virus could be crystallized. இது படிமங்கள் ஆக்கப்படும். சோ இது வந்து ஸ்டான்லின்றவர் தான் கண்டுபிடிக்கிறாரு. வெளிப்புறத்துல இருக்கும்போது இது படிமங்களா இருக்கு, கிறிஸ்டலைஸ். அண்ட் கிறிஸ்டல் கன்சிஸ்ட்ஸ் லார்ஜ்லி ஆஃப் புரோட்டீன். அந்த மாதிரி படிமங்களா இருக்கும் போது அதுல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா புரதங்கள் தான் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. They are inert outside the specific host cell. Viruses are obligate parasite. So அவங்களால உயிரோட எப்ப மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ஒட்டுண்ணியா இருக்கும்போது மட்டுமே அவங்களால உயிரோட இருக்க முடியும். சோ ஆப்ளிகேட் பாரசைட் அப்படின்றது அதுதான் குறிக்கிறது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புற குழந்தைகளே. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.